Hello friends, welcome to Civil Concept Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா construction labor cost பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா லேபர் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் தனியாக இருப்பாங்க, அது இல்லாமல் எலக்ட்ரீஷியன் தனியாக இருப்பாங்க, ப்ளம்பர் தனியாக இருப்பாங்க, டைல் லே பண்ணுறவங்க தனியாக இருப்பாங்க, பார்பெண்டர் தனியாக இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து கம்பைன் ஆகி ஒர்க் பண்ணுறது தான் வந்து ஒரு பில்டிங் வந்து நமக்கு உருவாகுது. இதில் தனியாக கார்பெண்டர் இருப்பாங்க. ஸோ கார்பெண்டர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கதவு ஜன்னல் மட்டும் வந்து பண்ணி கொடுக்குறவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு நிறைய பலதரப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான லேபர்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ், அதாவது கட்டுமானத்தில் வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகிறாங்க. இப்போ வந்து பிரிக் ஒர்க் ஆகட்டும், இல்லை கான்க்ரீட் போட்டு நமக்கு வந்து பிளாஸ்டிக் பண்ணி இந்த மாதிரி வந்து ஃபுல் இதை மட்டும் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் லேபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்து காஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த 2024 வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேசிக்ஸில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கான்ட்ராக்ட் விடுறது, அதாவது லேபர் கான்ட்ராக்ட் விடுறது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெய்லி தினக்கூலி கொடுக்குறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தினக்கூலி கொடுக்குறதுல பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேசனுக்கு வந்து இப்போ வந்து ப்ரைஸ் வந்து 1000 ரூபா வந்து கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு. ஒரு சில இடத்துல வந்து 900 ரூபா கொடுக்குறாங்க, ஒரு சில இடத்துல 1100 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சிட்டி சைடெலாம் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால 1000 ரூபாயிலேருந்து 1100 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. இதே வந்து கொஞ்சம் கிராமப்புறங்கள்லாம் போனீங்கன்னா 800 ரூபா கூட கொடுக்குறாங்க, ஒரு சில பக்கம் 900 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இல்லை நான் ஒரு மிடிலான ஒரு நகராட்சி இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா முனிசிபாலிட்டிலாம் வந்து ஒரு 1000 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைமிங் வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு தான் இந்த டைமிங்கு. ஸோ காலையில் நேரமே வந்துட்டாங்க அப்படின்னா 1.5 ஷிஃப்ட்டுக்கு உண்டான காசு, அதாவது 6 மணி டு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை செஞ்சாங்க அப்படின்னா 1.5 ஷிஃப்ட்டுக்கு உண்டான காசு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இது வந்து நமக்கு மேசனுக்கு. ஸோ இதே வந்து ஹெல்ப்பர் இருப்பாங்க, சிட்டாள்னு சொல்லுவாங்க. ஸோ சிட்டாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு 600 ரூபா ரேஞ்சுக்கு வந்து கொடுக்குறாங்க டவுன் ஏரியாவில். ஸோ இங்கே இதே வந்து நம்ம வில்லேஜ் ஏரியாலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபா 400 ரூபா இந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுக்குறாங்க, பேஸ்டான அவங்களோட ஸ்கில்லை பொறுத்து. ஸோ நல்ல வேலை செய்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையா சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ கம்மியாக வேலை செய்கிறாங்க, சும்மா வந்து கல்லை மட்டும் தூக்கி கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இதாக இருக்கும். இதே மம்முட்டியாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 700 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. மம்முட்டியாளுங்கிறது ஒரு கலவை மட்டும் கலக்கி தருவார். ஸோ அதுக்கப்புறம் பெரிய பெரிய கல்லெல்லாம் இருந்ததுன்னா தூக்கி போடுவார். இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து மம்முட்டியாள்னு சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 700 ரூபா 800 ரூபா ரேஞ்சுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இவர் வந்து நம்ம கட்டணம்லாம் கட்ட மாட்டார். என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து கலவை கலக்கி கொடுப்பாரு, அதுக்கப்புறம் வந்து பாயிண்டிங் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து செய்வார். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் இருக்குது. அடுத்தது வந்து கான்ட்ராக்ட், அதாவது நம்ம வந்து ஃபுல் கான்ட்ராக்ட் விட்டுறோம், அதாவது ஃபுல்லாக கட்டி அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து முட்டடிச்சு கான்க்ரீட் போட்டு தரது, இது எல்லாமே சேர்ந்து ஒரு கான்ட்ராக்டாக விட்டுருவோம். ஸோ கார்பெண்டர் ஒர்க்கோ இல்லை வந்து ப்ளம்பிங் ஒர்க்கு, டைல் ஒர்க்கெல்லாம் வந்து இதில் கவர் ஆகாது, பட் மற்ற ஒர்க்கெல்லாம் வந்து இது கவர் ஆகிரும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா 600 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ சின்ன ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து குறுக்கு செவ்வறு நிறையா வரும். ஸோ அதனால் வந்து 500 ரூபா 550 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. இதே வந்து ஒரு பெரிய ஏரியாவாக இருக்குது, ஸோ பெருசாக குறுக்கு செவ்வறு வராது அப்படிங்கிற பெரிய பெரிய ரூம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 400 ரூபா 450 ரூபாய்க்கு வந்து செஞ்சு தராங்க. அது ரேர். 400 ரூபா 450 ரூபாய்ங்கிறது கொஞ்சம் ரேர் தான். நிறையா பேர் வந்து செய்கிறதில்ல. வில்லேஜ் சைட்லாம் வந்து செஞ்சு தராங்க, பட் டவுன் சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா 600 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இல்லை, ஏன்னா அவங்க கொடுக்க வேண்டிய லேபரோட காஸ்ட்டும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த எப்போவுமே வந்து ஒரு இயர், ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகிறப்போ வந்து இதோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாகும். இந்த டைம் வந்து இது வரைக்கும் அதிகமாகலை, ஏன்னா வந்து கொஞ்சம் ஒரு 700 800 ரேஞ்ச் இருந்தது, இப்போ 1000 ரூபா வரைக்கும் வந்து நின்றுருக்கு. இது வந்து ஃபர்தராக வந்து அதிகமாக இருக்கும், இன்னும் டைம் எடுத்துக்கும். ஸோ உடனே வந்து கண்டிப்பாக வந்து இன்னொரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ அதிகம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து மாறிட்டு இருக்கிறனால கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து ஒரு ஹைக் வேணும் தான். பட் ஆனால் இப்போ வந்து இந்த ரீசெண்ட் டைமில் ஹைக் யாரும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டே வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, மெட்டீரியல் ப்ரைஸஸ் வந்து ஹைக் அதிகமாகிட்டு இருக்கனால நம்ம வந்து அதிகமாக இந்த லேபர் காஸ்ட்டும் அதிகமாச்சு அப்படின்னா வீடு கட்டுறவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் வந்து பெருசாக அதிகமாக இருக்குது சான்சஸ் வந்து கிடையாது. ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிஷியன்லாம் வந்து பாயிண்ட் கணக்கில் தான் வந்து பேசிக்குவாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டைல் லேபர் வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் தான் பேசுகிறாங்க. ஸோ இப்போ டைல்ஸ் ஓட்டுறதுக்கு வந்து ஒரு 20 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்குறாங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 20 ரூபா அப்படிங்கிறது மாதிரி வாங்கிக்குவாங்க. ஸோ 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறப்ப 20,000 ரூபா வந்து கூலி வாங்கிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பேசிக்குவாங்க. ஸோ அதே மாதிரி கார்பெண்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து நம்பர்ஸ் கணக்கில் பேசிக்குவாங்க. ஒரு விண்டோ இத்தனை விண்டோ இருக்குது, இத்தனை இது இருக்குது அப்படின்னு பேசிக்குவாங்க. இல்லை ஸ்கொயர் ஃபீட் கணக்கிலையும் ஒரு சில பேர் பேசுகிறாங்க. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கூலி கணக்கில் வந்து பெருசாக அதிகமாக பேசிக்கிறதில்ல. மெயினாக வந்து ஒரு இத்தனை விண்டோ இருக்குது, இந்த விண்டோவுக்கு இவ்வளவு காசு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸோட காஸ்ட்டு. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.